வணக்கம். இது மிக அவசியமான பதிவு இல்லை, இருந்தாலும் பல இளைஞர்கள் பெரியவர்கள் எதிர்பார்க்குற ஒரு சப்ஜெக்டாக இது இருக்கிறதால இது தெரிஞ்சுக்கிறதால தப்பு இல்லை. உண்மையிலேயே ஆணுறுப்பு வளருமா? இந்த கேள்விக்கான பதில் இதுதான். சுருங்கி போன வலிமையற்ற சதைப்பத்து இல்லாத நிலை மாறி நிச்சயம் வலிமை அடையும். குறிப்பிட்ட அளவு நீட்சியும் வருமானம் அடையும். ஆனால் மிகப்படுத்தி ஒரு வாரம் 10 நாளில் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு கதை விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் ஏமாத்து வேலை. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆகினால இயல்பாக இருக்கிறத விட வலிமையும் நீட்சியும் அடையக்கூடிய எந்தவித பக்க விளைவுமே இல்லாத 100% மூலிகை பொருட்களை கொண்டு வெளிப்பூச்சி தைலம் பயன்படுத்தியும் உள்ளுக்கு லேகியம் அல்லது சூரணம் சாப்பிட்றதாலையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையலாம். வெளிப்பூச்சிக்கு சிறந்த ஃபார்முலா எழுத்தாணி பூண்டு சாறு. இந்த எழுத்தாணி பூண்டு சதைப்பகுதியை பூரிப்படைய செய்யக்கூடிய மருத்துவ குணம் கொண்டது. நம்ம மூதாதையர்கள் இதை மார்பு பெருக்கத்திற்காக பயன்படுத்தியிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த எழுத்தாணி பூண்டு சாறு எடுத்துக்கணும். இதுக்கு சமபங்கு செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். நல்லெண்ணெயினுடைய குணத்தை பார்த்தோம்னா அதை எங்கே தடவுறமோ அது அந்த உஷ்ணத்தை, அந்த இடத்துல உஷ்ணத்தை தணிக்கும். தோலுக்கு அந்த வனப்பை கொடுக்கும். இந்த நல்லெண்ணெய் இல்லைன்னா ஆமணுக்கு எண்ணெயை பயன்படுத்தலாம். இதோட கருஞ்சீரக தூளையும் சேர்த்துக்கணும். இதை 3 தயார் செஞ்சு வச்சுக்கிட்டு எண்ணெயை அடுப்பில் ஏற்றி சிறுதியாக போட்டு மூலிகை சாரை அதில் விட்டு சிறுக காய்ச்சி தக்க பதம் வரக்குள்ள தக்க நேரத்தில் இந்த கருஞ்சீரக பொடியும் போட்டு அந்த தக்க பதத்தில் தேன் மெழுகு சேர்க்கணும். இப்படி சேர்த்து கலக்கிக்கிட்டே கொஞ்சம் நேரம் கழித்து இறக்கி வச்சுக்கணும். இதை ஆற வச்சுக்கிட்டு பயன்படுத்தலாம். இது ஒரு அற்புதமான ஆண்குறியை பெருக்கக்கூடிய வெளிப்பூச்சி லேபன தைலம். இதை தினசரி வெளிப்பூச்சாக பயன்படுத்தி உள்ளுக்கும் மூலிகை பொடிகளை அல்லது லேகியங்களை சாப்பிட்டு வந்தோம்னா படிப்படியாக உறுப்பு நீட்சியும் பருமனும் அடையும்.